ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான். பரங்கிக்காயை வச்சு ஒரு மசாலா பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். பரங்கிக்காய் ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பரங்கிக்காயில சாம்பார் பண்ணியிருப்போம், பரங்கிக்காய் போட்டு ஒரு வெத்த குழம்பு பண்ணுவோம், இல்லை பச்சடி பண்ணுவோம், இல்லை பரங்கிக்காய் கறியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? இந்த பரங்கிக்காய் மசாலா உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. பரங்கிக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பரங்கிக்காய் 1 கப், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், கிராம்பு 2 நம்பர், பட்டை சிறிய துண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பரங்கிக்காய் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பரங்கிக்காயை நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக 2 அடுப்புலையும் டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பரங்கிக்காயை வேக வச்சுட்டு இந்த பக்கம் வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நான் பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பரங்கிக்காய் ஒரே மாதிரி சாம்பார் அது மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லையா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதுக்கு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நாம கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும், ரொம்ப வதங்க வேண்டாம். ரொம்ப கலர் மாறணும், கோல்டன் கலர் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பரங்கிக்காயில் சூப்பு பண்ணுவோம், அதே மாதிரி பரங்கிக்காய் பராட்டா இதெல்லாம் பண்ணுவோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, தக்காளி ஒரு வெங்காயம்னா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி, மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, தக்காளி கொஞ்சம் வதங்கணும். நம்ம பரங்கிக்காய் வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி, ஆனால் அதில் உப்பு போடலை. ஸோ இதில் உப்பு போட்டிருக்கோம், எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வரும். அப்படி தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம பரங்கிக்காய் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காயை வேக வச்சு இது மாதிரி வேக வச்சு சும்மா பெப்பர் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய் பராட்டா மாதிரியோ இல்லை சூப் மாதிரி பண்ணலாம். பராட்டா பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த வேக வச்ச பரங்கிக்காயை நல்லா மசிச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் ஓமம்,
அப்புறம் வரமிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொத்தமல்லி நிறையா போடுங்க. எப்பயுமே இந்த பராட்டாலாம் பண்ணும்போது கொத்தமல்லி நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச வெந்தய கீரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், புதினா இலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த தண்ணி விடாமல் முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு நார்மலாக நீங்கள் இட்டுட்டு 2 பக்கம் போட்டு தவாவில் போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அதையும் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா எப்பயுமே சொல்கிறது தான், நல்லா இந்த ஆவக்காய் ஊறுகாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க, தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பரங்கிக்காயில் சப்பாத்திலாம் கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம காரத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் வரமிளகா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா பொடி கொஞ்சம், அப்புறம் கரம் மசாலா பொடி. இந்த வரமிளகா பொடியோட பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து செமி சாலிடாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம பரங்கிக்காய் வேக வச்சு தோல் எடுத்து வேக வச்சிருக்கேன். நீங்கள் தோலியோடையும் வேக வச்சுக்கலாம். பரங்கிக்காய்க்கு நான் தோலி எடுத்து தான் வேக வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். நல்லா பார்க்கும்போதே தெரியும். அதோட சேர்ந்து ஒரு கொதி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இதுக்கு கூட நீங்கள் காஞ்ச வெந்தய கீரை எல்லாம் இருந்ததுன்னா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எங்கள் வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். மாதிரி ரொம்ப ஓவராகவும் குக் ஆகக்கூடாது. இது மாதிரி இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். நம்மளுடைய பரங்கிக்காய் மசாலா ரெடி. இது ஆஃப் பண்ணிடலாம். இதில் வேணும்னா நீங்கள் வந்து காஞ்ச வெந்தய கீரை இலையும் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பரங்கிக்காய், அதாவது எல்லோ பம்கின் சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் பூசணிக்காய், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல மசாலா போட்டு அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் நீங்கள் நெய்யை விட்டு, சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். நாம பரங்கிக்காய் மசாலா செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து பரங்கிக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, பட்டை, 2 கிராம்பு அது தாளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயமும் போடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகா பொடி, கொஞ்சோண்டு தனியா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இது 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி விட்டு அது நல்லா ஒரு கொதி விடுங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பரங்கிக்காயும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மேலாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பரங்கிக்காய் மசாலா ரெடி. பரங்கிக்காய் மசாலா ரெடி. இந்த மாதிரி பரங்கிக்காய் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.